திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழகத்திலே ஆறுபடை வீடிலே அமர்ந்து அருள்பாலித்து வருபவர் முருகப்பெருமான். அதுபோல கோவையிலே 7வது படை வீடாக மருதமலையிலே வீற்றிருந்து முருக பக்தர்களுக்கு அருளாட்சி வழங்கிக் கொண்டிருப்பவர் முருகப்பெருமான். அதுபோல சரவணம்பட்டியிலே சிரவை ஆதீனம் கௌமார மடாலயத்தை நிறுவி மக்களை நல்வழியிலே ஆன்மீக வழியிலே செல்வதற்கு உறுதுணையாக இருந்த வடம் சிரவை ஆதீனம். கொல்லா நோன்பு, புலால் உண்ணாமை, இறை அன்பு, அற ஒழுக்கம் போன்றவற்றை மக்களுக்கு போதித்து மிகச் சிறப்பாக 130 ஆண்டுகளாக இங்கே சிரவையிலே மக்களுக்கு ஆன்மீகத்தை போதித்துக் கொண்டிருக்கும் திருமடம் கௌரவ மடாலயம். அந்த திருமடத்திலே முருகருக்காக அழகான ஒரு திருக்கோயிலை நிறுவி சிரவை ஆதீனத்திலே பல சிறப்பு பூஜைகள் செய்து மக்களுக்கு ஆன்மீகத்தை ஊட்டி வந்தார்கள். அதிலே ஒன்று 108 யானைகளை வைத்து கஜபூஜை செய்தது சுந்தர சுவாமிகள். நான் கூட அந்த 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே சிறப்பாக செய்தாங்க. அந்த இதில் கலந்திருக்கிற வாய்ப்பு அடியனுக்கும் கிடைத்தது. அப்படி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக பல சிறப்பான வேள்விகளையும் பூஜைகளையும் செய்த மடம் கௌமார மடாலயம் சிரவை ஆதீனம். சிறப்பு வாய்ந்த சிரவை ஆதீனத்தில் 4ஆம் பட்டமாக வந்து அருளாட்சி செய்து வருபவர் ராமானந்த குமரகுருபர சுவாமிகள். அமைதியானவர், அன்பானவர், நன்கு படித்தவர், அருமையாக ஆசி வழங்கக்கூடியவர். அவர் பல சிறப்புகளை உடையவர். இங்கு பேரூர் ஆதீனம் தவத்திரு மருதாசல் அடிகளார் இணைந்து அவர்களுடன் இணைந்து நட்பு பாராட்டி அவர்கள் இருவரும் பல குடமுழுக்குகளை ஒவ்வொரு பகுதியிலும் நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தற்போது 4வது ஆண்டாக வேல் பூஜை, அதாவது கோடி அர்ச்சனை பெருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் அங்கு சென்று அந்த கோயிலை பற்றியும் இந்த கோடி அர்ச்சனை பெருவிழாவை பற்றியும் தெரிந்து கொள்வோமா? வாருங்கள் போகலாம். இப்போ வேல் பூஜை கோடி அர்ச்சனை பெருவிழா நடத்துறாரு. இதுல பல ஊர்கள்ல இருந்து பக்தர்கள் இங்கே வருகை தந்து அந்த பூஜையில தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் நடக்குது. மாலை 4:30 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணிக்கு முடியுது. இதில் பல மெய்யன்பர்கள் உறுதுணையோட இந்த விழா சிறப்பாக நடைபெற்று இருக்குதுங்க. அது வர்ற செவ்வாய்க்கிழமையோட முடிவடையுதுங்க. அன்னைக்கு தான் நம்ம குருமகா சன்னிதானம் அவர்கள் பிறந்த நாள். அன்னைக்கு அந்த விழாவை எடுக்கிறாங்க. வர்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பெருவிழா முடியுதுங்க. அன்னைக்கு ஒரு சிறப்பு. நமது சிரவை ஆதீனம் 4ஆம் பட்டம் ராமானந்த குமரகுரு சாமிகள் பிறந்த தினம். அதில்
நிறையா பேர் கலந்துக்க போகிறாங்க. நீங்களும் கலந்துக்குங்க. அவருடைய அருளாட்சி நம்ம எல்லா மக்களுக்கும் கிடைத்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அடுத்த உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம் சுவாமி என்ற பேனரை அங்கே வைத்திருக்கிறார்கள். முதலிலே திருக்கோயிலை தரிசிப்பதற்கு முன்பு கோடி அர்ச்சனை பெருவிழா நடைபெறும் மண்டபத்திற்கு நாம் செல்வோம். அங்கே மண்டபத்திற்கு முன்பகுதியிலே பக்தர்களுக்கு தேவையான பாசி மாலை, உத்திராட்ச மாலை, மோதிரம் போன்றவற்றை விற்பனைக்காக வைத்திருந்தார்கள். கோடி அர்ச்சனையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்காக இதுபோல மோதிரம், ஊதுபத்தி, பூஜை சாமான்கள், புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள், திருமறை, திருவாசகம் போன்ற புத்தகங்களை படிப்பதற்காக விற்பனைக்கு வைத்திருந்தார்கள். வந்திருந்த பக்தர்கள் புத்தகங்களை பார்த்து வாங்கிச் செல்கிறார்கள். தற்போது புத்தகம் படிக்கும் பழக்கம் குறைந்து வருகிறது. ஆனால் புத்தகம் படிக்கும்போது தான் அது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்று என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த நினைவாக இதை வாங்கிச் செல்கிறார்கள். இனி கோடி அர்ச்சனை பெருவிழாவில் கலந்து கொண்டு நாமும் சொல்வோம். மாலை மதிய நமச்சிவாய
தேவாரெல்லாம் வந்து அது அடியாருடைய பாடினாதான் அதை ரசிக்க முடியாது. தேவாரம்னா 100 கிராம் என்ன விளையாட்டு கேட்டாங்க எடுத்து போய் பாடுறாங்க. அதனால் எல்லாரும் தேவாரம் பாடணும். அடியார்கள்லாம் நிறைய நம்ம மதத்துக்கு ரொம்ப இடையூறுலாம் வந்துருக்கு. நம்ம எல்லாம் அடியாராக இருக்கணும், தடியாராக இருக்கக்கூடாது. அதனால் இதெல்லாம் வந்து நிறைய நாங்கள் கோயம்புத்தூர் நடந்து வச்சுருக்கோம். எல்லா அடியாரும் ஒன்றா சேரணும். முருகப்பெருமான் ஒன்றா சேர சொல்லியிருக்காங்க. நம்மளெல்லாம் எல்லாம் ரகசியமாக நம்மளே எடுத்து கொண்டுட்டு போவோம், ரகசியமாக. அதனால் பேசாமல் இருக்கணும் போதுவார் பாடும்போது. எங்கே என்னை இருக்கிடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார். எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார். தெற்கே தோன்றும் திருவாயூர் செல்வனார் அங்கே வா என்று போனார். அதனால் ஓம் சரவணன் வந்து ரொம்ப நாயகி. அதனால் முருகப்பெருமானுக்கு ரொம்ப தமிழ் பிடிக்கும். ரொம்ப முக்கியமான பாட்டு முருகப்பெருமானுக்கு கந்தர் கனிவன் பாடல். கந்தர் சஷ்டி கவசம் இல்லை.
அருமையான விழாங்க, காண கிடைக்காதுங்க. அவசியம் நீங்கள் பாருங்கள். இந்த கோடி அர்ச்சனை செய்கிற போது ஓம் சரபண பவா அப்படின்னு சொல்கிற போது உள்ள அதிர்வுகள் ஏற்படும், மன நிறைவு ஏற்படும்.
அந்த அதிர்வுகள்னால நம்ம உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும், மன உறுதியும் கிடைக்கும். அப்படி இருக்கிறனால தான் தொடர்ந்து 4 வருடமாக வெளியூரில் இருந்தெல்லாம் பக்தர்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. நீங்கள் இது கேட்குற போதே அந்த மந்திரத்தை உச்சாதனம் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 108 முறை சொல்லி பாருங்க. உங்களுக்கு அந்த அதிர்வுனால் மன நிறைவு கிடைக்கும். அதே சமயத்தில் உங்கள் உடலில் ஆரோக்கியம் பிறக்கும். நமஸ்காரங்க சாமி. இந்த கோடி அர்ச்சனை முருகருக்கு மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறது நம்ம தீபம் இயற்கை சேனல்ல பார்த்து எடுத்தங்க. அதனுடைய நோக்கம் எத்தனை நாள் நடக்குது, எங்கிருந்தெல்லாம் பக்தர் வர்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிருங்க சார். கௌமாரம் என்பது முருகனை முழுமுதற் கடவுளாக போற்றுகின்ற நெறி. அந்த வழிபாட்டிலே, முருக வழிபாட்டினுடைய தொன்மையிலே போற்றுகின்ற பொழுது கௌமார நெறியிலே முதல் வழிபாடாக வேல் வழிபாடு பன்னெடும் காலமாக இருந்திருக்கின்றது. மலையும் மலை சார்ந்த நிலத்திற்கு குறிஞ்சி நிலம் என்று பெயர். குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுளாக போற்றப்படுகின்றவர் முருகப்பெருமான். 5 நிலத்திலே முதன்மையான நிலமாக போற்றப்படுவது குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்த வேடுவ மக்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக முதலாக தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட ஆயுதமாக போற்றப்படுவது வேலாகும். அது அப்படியே மருவி முருகப்பெருமானுடைய வேல் ஆயுதமாக இது போற்றப்படுகின்றது. தமிழ் எழுத்துக்களிலே ஆயுத எழுத்து எப்படி முக்கியமோ அதுபோல கடவுள்களிலே முருகப்பெருமானுடைய ஆயுதமானது சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது. வேற எந்த கடவுளுக்கும் வேல் வழிபாடு என்பது இல்லை, ஆயுதங்களை வைத்து வழிபாடு செய்வதில்லை. முருகப்பெருமானுக்கு மட்டும் அந்த ஆயுத வழிபாடு என்று போற்றப்படுகின்ற வேல் வழிபாடு இருக்கின்றது. ஆகவே அந்த வழிபாட்டினுடைய சிறப்பு நம்முடைய பல திருப்புகழ்களிலே, அனுபூதியிலே, கந்தர் அலங்காரத்திலே, இப்படி பல்வேறு இடங்களிலே வேலினுடைய சிறப்பை நம்முடைய அருஞாத பெருமானும் அவருக்கு முன் தோன்றிய முருக அடியார்களும் அவருக்கு பின் தோன்றிய பலரும் வேலுடைய சிறப்பை போற்றி இருக்கின்றார்கள். அருணகிரிநாத பெருமான் போற்றுகின்ற பொழுது வேல் வகுப்பு என்கின்ற ஒரு தனி வகுப்பை வைத்திருக்கின்றார். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தின் வரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்று போற்றுகின்றார். ஆகவே வேலினுடைய வழிபாட்டை நம்முடைய முன்னோர்கள் நீண்ட நெடுங்காலமாகவே வழிபாடு செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய கௌமார மண்டலத்தினுடைய ஆதி குருமுதல்வராக விளங்கியவர்கள் திருப்பெருந்துறை ராமானந்த சாமிகள். அவருடைய குருநாதராக விளங்கியவர் மகான் வண்ணச்சரவன் தண்டபாணி சாமிகள். அவர் தன்னுடைய கையிலே வேலாயுதத்தை கையிலே எப்பொழுதும் வைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பை வைத்திருந்தார். ஆகவே அவரை வணங்கி அவரிடத்தில் உபதேசம் பெற்ற நம்முடைய ராமானந்த சாமிகளும் தன்னுடைய கையிலே வேலாயுதத்தை வைத்திருந்தார். முருகப்பெருமான் எப்படி வைத்திருப்பாரோ அதுபோல நம்முடைய சன்னிதானங்களும் தன்னுடைய திருக்கரத்திலே வேலாயுதத்தை தாங்கி வைத்த ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது. ஆகவே முருகன் சார்ந்து நம்முடைய கௌமார மடம் சார்ந்து இருக்கின்ற திருக்கோயில்களிலே அங்கு முருகப்பெருமானுக்கு சன்னதி இருப்பது போல தனியாக வேலுக்கு சன்னதியில் இருந்திருக்கின்றது. நம்முடைய சங்க இலக்கியத்திலே அதற்கு முற்பட்ட காலத்திலே பார்க்கின்ற பொழுது வேல்கோட்டம் இருந்ததாக நமக்கு பல வரலாறுகள் நமக்கு சுனாமி ஏற்பட்டதற்கு பின்பு கிடைக்கின்றது. அந்த வகையிலே முருகப்பெருமான் உடைய அருள் காட்சியாக இருக்கின்ற வேலனுடைய சிறப்பை நம்முடைய சன்னிதானங்களுக்கு ராமானந்த சாமிகளுக்கு அருள் காட்சி கிடைத்திருக்கின்றது. ஆகவே பன்னெடும் காலமாகவே வேலை வைத்து அவர்கள் வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கடந்த 4 ஆண்டுகளாக திருமடத்து தொண்டர் அவர் நம்முடைய மஸ்கட்டிலே இருக்கின்ற பெரியசாமி அவர்கள் முருகப்பெருமானிடத்திலே அளவில்லாத ஈடுபாடு கொண்டவராக விளங்கி இருக்கின்றார். ஆகவே அப்படி இருக்கின்ற அவர் திருமடத்திலே 1 கோடி மந்திரம் முருகப்பெருமானுக்குரிய வேலை வைத்து ஓம் சரவணபவா என்று சொல்லுகின்ற மந்திரத்தை 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். ஆகவே 2022ஆம் ஆண்டு இந்த வேல் வழிபாடானது இங்கு தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் 150 இருந்து 200 அடியார்கள் இந்த வேலை வைத்து வழிபாடு செய்கின்ற மரபை வைத்திருக்கின்றோம். இந்த வேல் வழிபாட்டிற்காக தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே இருந்து கோவை மட்டுமல்ல ஈரோடு, திருப்பூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை,
சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே இருந்து அடியார் பெருமக்கள் எல்லாம் வந்து தங்கி 5 நாட்கள், அதிகபட்சமாக 8 நாட்கள் வரை இந்த வேல் வழிபாடானது இங்கு நடைபெற்றிருக்கின்றது. 4ஆம் ஆண்டு வழிபாடானது, கோடி அர்ச்சனை வழிபாடானது சென்ற ஆடி அமாவாசை என்று 24ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் 28ஆம் தேதி வரை இந்த வேல் வழிபாடானது இங்கு சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 200 வேல் வழிபாடுகள், 150 ஆண்களும் 50 பெண்களும் பள்ளி குழந்தைகளும் அவ்வப்பொழுது கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த வழிபாட்டின் மூலமாக நம்முடைய திருப்புகழிலே சொல்கின்ற பொழுது பிணி நீங்கி உயர்வாழ்வை அடைவார்கள், பகைவர்கள் அழிவார்கள் வேல் வழிபாட்டு செய்வதன் மூலமாக என்று நமக்கு அருஞான பெருமான் தன்னுடைய பாடலிலே சொல்லுகின்றார். ஆடும் பரிவேல் அணி சேவலென பரிவேல் என்று சொல்லி இருக்கின்றார். ஆகவே நமக்கு துணையாக இருப்பது இந்த வேல். அந்த வேலை போற்றி இந்த வழிபாடு இங்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உணவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை. கோடி அர்ச்சனை பெருவிழாவை பற்றி அடியார்களின் கருத்தை கேட்போமா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து அன்பர்கள் வந்திருக்கோம். 4 ஆண்டு காலமாக இந்த வேல் பூஜைக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த வேல் பூஜையில் ஐயாவோட நான்மங்கல விழாவை ஒட்டி இது ஒரு வாரம் வழிபாடாக நடக்கும். இந்த வழிபாடில் நாங்கள் சரவணபவன்ற 6 எழுத்து மந்திரத்தை ஓதி வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த வழிபாடு பண்ணிட்டு போற நாங்கள் இந்த ஓராண்டு எங்களுக்கு இந்த வழிபாடு எங்களுக்கு ஒரு பேட்டரி சார்ஜ் மாதிரி வாடிக்கையில அல்லன்னைக்கு நல்லெண்ணையே பெற்றுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொரு ஆண்டும் குருமகா சன்னிதானம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்துட்டு இருக்காரு. தங்க வச்சு அமுது கொடுத்து எங்களை பத்திரமா பாதுகாத்து மீண்டும் எங்களை ஊருக்கு அனுப்பி விடுறாரு. இந்த வழிபாடு கொடுத்த மடத்துக்கும் குருமகா சன்னிதானத்துக்கும் நாங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் அவர் திருவடிக்கு பாத்திரமா இருப்போம். தொடர்ந்து இந்த வழிபாடை தொடர்ந்து நாங்கள் கலந்துக்குவோம். அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் எல்லாரும் கிடைக்கும். எல்லாரும் எங்களோட பகிர்ந்துருக்காங்க. இந்த வழிபாட்டுக்கு தான் அடியனோட மகனை ஒரு ஓதுவார் மூர்த்தியா படிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் ஒரு திருவருளையும் இங்க இருக்கிற ஓதுவார்கள் படிக்கிற பாட்டு மூலியமா அவங்க பாடுற பாட்டை அடியன் அனுபவிச்சதுனால பையனை திருவாசகத்தையும் தேவாரம் படிக்கிற ஒரு ஓதுவார் பிள்ளைய வளர்த்துருக்கேன். என் பையனை ஓதுவார் படிக்க வைத்த காரணமும் இந்த வேல் பூஜையும் இந்த கௌமார மடமும் குருமகா சன்னிதானமும் இந்த சன்னிதானத்தில் இருக்கிற ஓதுவார் மூர்த்திகள் தான் காரணம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு சிந்தனையை கொடுத்தது இந்த வேல் பூஜை, இந்த மடம், இங்க இருக்கிற சன்னிதானம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளை, அடுத்த எபிசோடிலே இந்த அழகான முருகர் திருக்கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். அந்த எபிசோடிலே கோடி அர்ச்சனை பெருவிழாவிற்கு பிறகு நடந்த அலங்கார சிறப்பு பூஜையையும் தரிசிக்க இருக்கிறோம். அற்புதமான இந்த திருக்கோயிலை கண்டுகளித்து முருகன் அருள் பெறுங்கள். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.